Hi there guys, welcome back. This is Kishore, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம். இது என்ன சீரீஸோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த வாய்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ். இதில் என்ன பண்ண போகிறேன்னா உங்களோட கேள்விக்கு என்னோட பதிலை கொடுக்க போகிறேன். ஸோ அதுதான் இந்த சீரீஸோட நோக்கம். நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அதெல்லாமே நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர்ஸ் ஒன் பை ஒன்னாக ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வாய்ஸ் ஆஃப் ட்ரேடர். சார், உங்கள் எல்லா வீடியோலையும் நீங்கள் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி மட்டும் தான் சார் பேசுகிறீங்க, இண்டிகேட்டர்ஸ் பற்றியே பேச மாட்டீங்க, ஏன் சார்? சரி, முதல்ல நிறைய பேருக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. என்னென்னா டெக்னிக்கல் அனாலிசிஸும் இண்டிகேட்டரும் ஒன்று. அப்போது ஃபஸ்ட்டு என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு ஒன்று எடுத்திங்கனாலே அது வந்து இண்டிகேட்டர் பேஸ்டுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக அது கிடையாது. டெக்னிக்கல் வேறு, இண்டிகேட்டர் வேறு. இப்போ என்னென்னா ஒரு இண்டிகேட்டர் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்ட் ஃபார் இண்டிகேஷன், நாட் ஃபார் கன்ஃபர்மேஷன். இது முதல்ல நல்ல மைண்டில் ஏற்றிக்கோங்க. நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர் வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கன்ஃபர்மேஷன் நான் சொல்ல வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அந்த ட்ரேடை நான் எதை பேஸ் பண்ணி எடுக்க போகிறேன்னா இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி நான் எடுக்க போகிறேன்னு சில பேர் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேலே வந்து ஒரு 1 வந்ததுன்னா செல் பண்ணேன், கீழே வந்து 2 வந்ததுன்னா பை பண்ணேன். இப்போ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நானும் வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, மேலே வந்து ஒரு 1 வரும், அந்த ரவுண்டு போட்டு கரெக்டாக அந்த இடத்துல செல் பண்ணுங்கள், 2 வந்துச்சுன்னா பை பண்ணுங்கன்னுவாங்க. சரி, நம்மளும் என்ன பண்ணுவோம், சரி ஓகேன்ட்டு அங்கே 1 வரும், அப்புறம் செல் பண்ணிட்டு இருப்போம். கொஞ்ச நேரம் பார்த்தா அந்த 1 காணாமல் போயிடும். எங்கன்னா அந்த 1 போச்சுன்னு பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா திடீர்னு 2 வரும். ஆல்ரெடி செல்லு கொடுத்துருக்கோம், இப்போ மாறிட்டு பை. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கரெக்டிவ் இண்டிகேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா அது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாற்றிக்கிட்டே வரும். அப்போ ட்ரேட் போட்டவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் தான் முடிவாங்க. ஸோ என்னன்னா இண்டிகேட்டர்ன்றது என்னன்னா இட்ஸ் ஃபார் இண்டிகேஷன். அதுலேயும் இப்போ எல்லா இண்டிகேட்டருமே இப்போ என்ன சொல்கிறது யூஸ் பண்ணி நான் ப்ராஃபிட் பண்ண முடியுமானா கிடையாது. அது ஒன் மோர் திங், நல்ல லாஜிக்காக யோசிச்சு பாருங்க. நான் இண்டிகேட்டர் மட்டுமே வச்சு ப்ராஃபிட் பண்ண முடியும்னா எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாருமே இண்டிகேட்டர் மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இண்டிகேட்டரை மட்டும் வச்சு வி கேனாட் ட்ரேட் அண்ட் வி கேனாட் மேக் ப்ராஃபிட்ஸ். வெறும் ப்ராஃபிட் மட்டுமே பண்ண முடியுமானா கிடையாது. அப்போது இண்டிகேட்டர் அப்போ எதுவுமே ஒர்க் ஆகாதுன்னா அதுவும் கிடையாது. தேர் ஆர் சம் இண்டிகேட்டர்ஸ் விச் works in the sense not to confirmation of a trade, ஒரு ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷனுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல இண்டிகேட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஸ்டொக்காஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை MACD யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் சில இண்டிகேட்டர் சில பேர் என்னன்னா பாலிஞ்சர் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணலாமே தவிர நம்ம இதையே தான் உட்காந்து நம்ம ட்ரேடிங்க்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். SMA இருக்குது, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். அதே மாதிரி மூவிங் ஆவரேஜ்னு இருக்குது. வெறும் சிம்பிள் மூவிங் ஆவரேஜுக்கு இந்த கோட்டுக்கு மேலே இருந்தால் பை பண்ணு, வெறும் இல்லை சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்தால் செல் பண்ணு அப்படின்னா இப்போ இதை மட்டுமே வச்சு பண்ண முடியும்னா என்னதுக்கு எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணிருக்க முடியாது. கரெக்டாக? அப்போ ஏன் ப்ராஃபிட் பண்ண முடியலன்னா இந்த ரீசன் இஸ் நம்ம வெறும் இண்டிகேட்டர் மட்டும் வச்சு நம்பிட்டு பண்ண முடியாது. இண்டிகேட்டர் கேன் பி அஸ் அ சப்போர்ட். இப்போது அது வந்து ஒரு மெயின் டிஷ் இல்லை, ஒரு சைட் டிஷ்ஷு. எப்படின்னா நீங்கள் பண்ண போகிற விஷயத்துக்கு ஒரு ஹெல்ப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இண்டிகேட்டர் எடுக்கிறது பதில் இப்போ டெக்னிக்கல் அப்படின்னு வரப்போது, டெக்னிக்கல்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் மெத்தட் டு அனலைஸ் அ சார்ட். இப்போ ஒரு சார்ட்டை போய் நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த சார்ட்டை எந்த விதமான அப்ரோச் பண்ணலாம். டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜிஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அண்ட் வி ஹேவ் கேண்டல் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் இருக்குது. இப்போ நம்மளோட இன்கேஸ் கேண்டல் ஸ்டிக்ஸ் என்ன, அதுக்கு பின்னாடி ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளோட கேண்டல் ஸ்டிக்ஸ் வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும். அதில் இன்டெப்த்தாக எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ட்ரெண்ட் லைன்ஸ்ன்னு இருக்குது, சேனல் இருக்குது, பேட்டர்ன் ட்ரேடிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜிஸ் இருக்குது. ஒரு சார்ட்டை வந்து எப்படி நம்ம ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணலாம். அப்போ நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணி தரும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல மார்க்கெட் வந்து லெட்ஸே ஒரு மார்க்கெட் இப்போ ஒரு 2000 ஒரு ப்ரைஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோமே. அதே 2000 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 2000 வந்து ஹிட் பண்ணும்போது திருப்பி கீழே இறங்குது. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அன்றைக்கும் 2000 வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணியிருக்கோம், இன்றைக்கும் அதே 2000 ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது இப்போ இது எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஓகே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நான் யூஸ் பண்ணி நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஒரு இன்ஸ்டியூஷன் செல்லிங் பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க, அப்போ நான் வந்து செல் பண்ணலாம். இப்போ கூட வந்து நீங்கள் இண்டிகேட்டர் சேர்க்குறீங்க. அப்போது லெட்ஸே ஒரு ஸ்டொக்காஸ்டிக்ஸில் உங்களுக்கு வந்து ஓவர் பாட் பொசிஷனில் இருக்குது, கீழே வரப்போகுது. இப்போ இது ஒரு என்ன சொல்கிறது இண்டிகேஷன்.
நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண டெக்னிக்கலுக்கு கூட ஒரு இண்டிகேஷனை யூஸ் பண்ணுறதே தவிர இதை மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ணல. இப்போ ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் லெட்ஸே நீங்கள் ஒரு ஃபிப் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ ஃபிப்பில் வந்து எனக்கு கரெக்டாக இந்த ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கிறேன், அந்த ஸ்கிரிப்ட் வந்து எப்போவுமே 50% டேர்ன் ஆகுது அப்படின்றத ஒரு கேரக்டர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அந்த கண்டுபிடிச்ச கேரக்டருக்கு நான் கூட வந்து லெட்ஸே மூவிங் ஆவரேஜும் யூஸ் பண்ணுறேன். அப்போ மூவிங் ஆவரேஜ் யூஸ் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும்னா கரெக்டாக இதுவும் பேலன்ஸ் ஆகுது. ஒரு 200 EMI யூஸ் பண்ணும்போது ரெண்டுமே மேட்ச் பண்ணும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நீங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நீங்களும் இதே மாதிரி நிறைய கேள்விகளோட வரீங்க. அதே மாதிரி ஒரு பங்குச்சந்தையில் நான் ஒரு இன்வெஸ்டராக மாறணும், இல்லை ஒரு ட்ரேடராக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், நாங்கள் ட்ரேட் அச்சீவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பங்குச்சந்தையை எப்படி வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும், இல்லை எந்த ஒரு மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஃபாரெக்ஸாக இருக்கட்டும், கமாடிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே ப்ராப்பர் எப்படி அனலைஸ் பண்ணி டெக்னிக்கல் வியூ பாயிண்டில் ட்ரேட் பண்ணணுன்றதை நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் ட்ரேட் அச்சீவர்ஸில். ஸோ நீங்களும் எங்களோட கிளாஸஸில் ஜாயின் பண்ணி ஃபுல்லாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் எங்களோட கிவன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. நமக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ 4 பிரான்ச்சஸ்லேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்ரி மண்டே வந்து கிளாஸஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பெங்களூரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக ஃப்ரைடே ஆனால் பேட்சஸ் இருக்கும். இன்கேஸ் டேரெக்டாக பிரான்ச்சஸுக்கு வர முடியலனாலும் நமக்கு ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. ஸோ ஆன்லைன் கிளாஸஸும் நீங்கள் வேணுனாலும் எடுத்துக்கலாம். எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா வில் கிவ் யூ ஆல் த டீட்டெயில்ஸ். தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இண்டிகேட்டர்ஸும் வந்து டெக்னிக்கல் பாயிண்ட்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாமே தவிர இண்டிகேட்டர்ன்றது டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. டெக்னிக்கல்ன்றது ப்ராப்பராக ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு ஒரு மார்க்கெட் முன்னாடி என்ன நடந்ததோ அதை நெக்ஸ்ட்டு திருப்பி அதே தான் நடக்க போகுது. அதுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலான்னா நம்ம மேனுவலாக யூஸ் பண்ணுற சில விஷயங்கள் தான். நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சொன்னேன் இப்போ பார்த்தீங்களா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், சப்ளை டிமாண்ட், சேனல் இருக்குது, ட்ரெண்ட் லைன் இருக்குது, பாக்ஸ் பிரேக் அவுட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம மார்க்கெட்டில் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற விஷயங்களுக்கு கூட ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டாக நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர இண்டிகேட்டரை மட்டுமே வச்சு நம்ம ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியுன்றது முடியாது. அப்படி இருந்ததுன்னா இன்னத்துக்கு எல்லாருமே ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸாக மாறி இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ப்ராப்பர் டெக்னிக்கல் கற்றுக்கிட்டு அந்த டெக்னிக்கல் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். கூட வந்து இண்டிகேட்டரை ஒரு சப்போர்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏன்னா இப்போ கேள்வி கேட்குறவங்க என்ன கேட்குறாங்க, சார் அப்போ நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ டோன்ட் யூஸ் அன் இண்டிகேட்டர், ஐ யூஸ் ப்ராப்பர் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட்ஸ். ஏன்னா டெக்னிக்கலாக ரொம்ப வருஷமாக அதே பண்ணிட்டு இருக்கிறதுனால இண்டிகேட்டரோட கன்ஃபர்மேஷன் எனக்கு தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே நான் என்ன இருந்தேன்னா டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ ஐ டோன்ட் நீட் அன் இண்டிகேட்டர் ஆஸ் அன் அடிஷ்னல் சோர்ஸ் ஆஃப் கன்ஃபர்மேஷன். புதுசாக வரீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, டெக்னிக்கல் இப்போ தான் கற்றுக்க போகிறீங்கன்ற பட்சத்தில் கொஞ்சம் கூட அடிஷ்னல் சப்போர்ட், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்டிங்காக அதை யூஸ் பண்ணிக்கிறது தப்பு இல்லை. பட் லாங் டேர்ம் ப்ராசஸில் யூ வில் பி கோயிங் அவே ஃப்ரம் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் கம்மிங் இன் டு பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங். தட் is when you become a professional trader. All right, so I hope this video was useful. Thank you.